ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறதுக்கான பொருட்களெல்லாம் வச்சுருக்கோம். இந்த கேக்கெல்லாம் வச்சு இப்போ பனானா கேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் இருக்குது, அப்புறம் பேன் இருக்குது, கேக் பேனு, அண்டு என்ன இருக்குது, அந்த எசன்ஸ் இருக்குது, வெனிலா, அண்ட் ஹனி இருக்குது, அண்ட் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர், அண்டு இது பேச்சம்பழம், நட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். அண்டு இது திராட்சை இதெல்லாம் வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். எண்ணெய் நட்ஸ் அண்ட் பட்டர் உருக்கி வச்சுருக்கோம், அண்ட் சர்க்கரை, மில்க்கு, அண்ட் ஒரு ஸ்பூன், அண்ட் கிண்டுறதுக்கு கரண்டி, அண்ட் மைதா மாவு, இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம். இந்த மைக்ரோ ஓவனில் கேக் செய்ய போகிறோம். இப்போ வாங்க போய் பார்ப்போம். இந்த க்ளவுஸ் 2 க்ளவுஸும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த மைக்ரோ ஓவனில் நம்ம கேக் செய்ய போகலாம். வாங்க உள்ளார பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு. ஐ வாண்ட் சோர் அப்படி மாதிரி இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம், இந்த இதெல்லாம் வச்சு கேக் செய்ய போகிறோம். சர்க்கரையை போட்டுக்கலாம். முதல்ல பனானாவோட சர்க்கரை, இதை கலக்கல மிக்ஸியில் போட்டு கரைச்சி இப்போ பண்ணிக்க போகிறோம். ஆமாம், கல முதல்ல பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 1 ஸ்பூன் போடுறேன். அடுத்து பேக்கிங் பவுடர், அது 1 டீஸ்பூன் போடணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், நெக்ஸ்ட்டு பட்டர், 1/2 கப் பட்டர் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கர்ட், 1/2 கப் கர்டு, நெக்ஸ்ட்டு தேன், 1 டீஸ்பூன் தேன். இது எக்லெஸ் கேக் தான், யாருனாலும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ், 1/2 கப் பால். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச சுகரும் பனானாவும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது இதில். இதை இப்போ நம்ம நல்லா டக் 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 டக்னு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நட்ஸ் போடணும். இந்த கேக் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம போட போகிறோம். வாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா அப்புறமா டாப்பிங்ஸுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம செய்ய போகிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கேக்கு. பேரிச்சம்பழம், பிஸ்தா, பாதாம், வால்நட்ஸ், பேரிச்சம்பழம், உளிர் திராட்சை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இது ஃபஸ்ட்டு ட்ரை தான். அண்ட் இதை நாங்கள் மைக்ரோ ஓவனில் செய்கிறது ஃபஸ்ட் டைம். பேனில் பட்டர் தடவி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் அதில் நம்ம மாவு ஊற்றிடலாம். ஆமாம், இது எல்லாத்தையும் ஊற்றி அது கலகலகலகல இது பண்ணணும், ஏர் பபிள்ஸ் இல்லாமல். அந்த செய்கிற கேப்பில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடணும் ஓவனை. 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போயே அந்த லோ ரேக்கை வச்சு. இப்போயே எனக்கு மாவு மாதிரி சாப்பிட்ணும் போலே இருக்குது, அவ்வளோ வாயில் ருசியாக இருக்குது. அதுவும் கன்வென்ஷனில் வைக்கணும். இப்போ வாங்க நம்ம எடுத்து உள்ளார வச்சு நம்ம ஓவன் இப்போ வேக போகுது. அதாவது இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்குது.
ஓவன் வேக போகுதுன்னு சொல்லிட்டேன் பாருங்களேன். ஏங்க உங்களுக்கு ரொம்ப ஜோக்கு. நல்லா சூப்பராக கட் பண்ணி செம்மையாக ருசிக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு செம்மையாக இது பண்ணிட்டு இருக்கு. புஃப்னு பலூன் மாதிரியும் வந்திருக்குல்ல. அண்ட் அதை ஆனால் இதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காட்டியும் எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. 2 hours ஆச்சு, 3 hours ஆச்சு. அண்ட் 4 என்னடா இப்படி சொல்கிறீங்க, கேக் செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். 7 6 5 4 3 2 1 0 ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர் சூப்பர். ஓ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். சுற்றணும், அது கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணணும். அது சுத்தாது, பட் கூல் டவுன் ஆகணும். இப்போ வந்து கேக் எடுத்தாச்சு, கட் பண்ணிடலாம். வாய்க்கு ருசியாக இருக்குது. நான் எடுக்கலை, எங்கள் அம்மா தான் எடுத்தாங்க. நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டியாஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேக் வெந்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறக்காமல் அதையும் செஞ்சுட்டு போயிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. ஆமாம். இப்போ பாருங்கள், நான் கேக்கை காட்டுறேன் எப்படி இருக்கு ருசி. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.